வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கோன கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. இன்னைக்கு தேதி 6ஆம் தேதி 11வது மாதம் 2025. இன்னைக்கு வியாழக்கிழமை 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கோன கெஸ்ஸிங் நம்ம சேனலில் 100% ஸ்ட்ராங்காக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன வின்னிங் கிடச்சிருக்குதுன்னு பார்க்கையில் பிசியில் 95 டேரெக்டாகவே கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு ஒரே நம்பராக எடுத்திருந்தேன். 3 நம்பருக்கு நம்ம 495ன்னு எடுத்திருந்தோம். வந்த ரிசல்ட்டு 395. பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க, நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் 1 மணிக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 495 நம்ம கொடுத்துருந்தோம். 3 நம்பருக்கு மொத்தமே 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா வந்த ரிசல்ட்டு 395ன்னு வந்துருந்துச்சு. ஒரு நம்பரில் மிஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பிசி நமக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டேரெக்டாகவே பிசி கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் மட்டுமே 3 நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம். ஸ்ட்ராங்காக இருக்குது. 10 செட்டு எல்லா நம்பர்களுமே பிசி வைக்கலாம். கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு பிசியில் 95 வந்திருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். 10 செட்டு வச்சுருந்தீங்கன்னா 10,000 ரூபா கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான வின்னிங் கிடச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுலையும் ஒரே நம்பராக கொடுத்துருந்தோம். 9 தான் வரும் அப்படின்னு சொல்லி 9ஆம் நம்பர் வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பராக கொடுத்துருந்தேன். 1,00,000% ஸ்ட்ராங்காக இருக்குது. 100 செட்டு கூட வைக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆல் போர்டில் 9 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே 9ஆம் நம்பர் பி போர்டில் வந்துருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் நமக்கு முன்னாடி நாள் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. இன்றைக்கி நமக்கு வியாழக்கிழமை நடைபெறுது. 6ஆம் தேதி 11வது மாதம் 2025. 1 மணிக்கு நடைபெறக்கூடிய டியர் கோன கெஸ்ஸிங் நம்ம சேனலில் பார்க்குறோம். போர்டு நம்பர்ஸும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்துகிட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு நம்பர்ஸையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 வர வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 6 வர வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 8 வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 எடுத்திருக்கேன். பி போர்டில் 0 வர வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 4 வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி போர்டு நம்பர்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த போர்டு நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மேட்ச் பண்ணியும் கலந்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிசியில் டேரெக்டாக வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் இன்றைக்கி 04 ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 68 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். டேரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 61 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டேரெக்டாக பிசியில் இந்த 3 நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த 3 நம்பரையுமே 10 செட்டு வைக்கலாம். பிசியில் டேரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 61, 68, 04 பிசியில் டேரெக்டாக வைக்கலாம்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராக பிசி மட்டுமே வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்ல நம்பர் தான். இன்றைக்கி ஆல் போர்டு நம்பரில் நான் சிங்கிள் நம்பராக ஒரே நம்பராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காண்டி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன். 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி 1ஐயும் 4ஐயும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள்
4ஆம் நம்பரை எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 வர்றதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. 1, 4 உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வந்தாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். 1ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் வர்றதுக்கு இன்றைக்கி வந்து வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 904 எடுத்திருக்கேன். நல்ல நம்பர் தான். 268 ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. 402 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். 402 எல்லாருமே எடுத்துக்கலாம். 165 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸ் தான். மொத்தமே வந்து 4 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். நம்பர்ஸ் வந்து 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 904, 268, 402, 165 அப்படின்னு சொல்லி 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸாக 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி பாக்ஸ் நம்பர்ஸும் ஆல் போர்டு நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி 4 நம்பர் வந்தால் என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுக்கணும்னு சொல்லி எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 51, 69 வர வாய்ப்பு இருக்குது. 58, 04 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். டேரெக்டாக வர வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் தான் கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. 92, 68 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா 92, 68 4 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 3 நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 51, 69, 58, 04, 92, 68 வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 4 நம்பர்ஸ் பார்த்தோம். நீங்களே பார்த்தீங்க. 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 4 நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பராக நான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 3 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி வந்து பாக்ஸ் நம்பர்ஸும் ஆல் போர்டு நம்பர்ஸையும் நம்ம பார்த்துருவோம். வாங்க. பெண்டிங் நம்பர் சார்ட்டை வச்சு பார்க்கையில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 7 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 23 நாள் பெண்டிங்கில் நமக்கு இருக்குது. அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸாக நமக்கு இருக்குது ஏ போர்டில் வந்து. பி போர்டில் பார்க்கையில் வந்து 1 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 4 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 11 நாள் 16 நாள் பெண்டிங்கில் நமக்கு இருக்குது. ஏ போர்டில் 1 வந்து 1 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 1 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 3 வந்து 33 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் போல் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கையில் வந்து 4, 1, 6 416 ஒரு நம்பர் பாக்ஸில் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். 018 ஒரு நம்பர் பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்ல நம்பர் தான். டேரெக்டாகவே 018 நமக்கு வரலாம். பாக்ஸ்லையும் வரலாம். டேரெக்டாகவே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 018 416 இன்றைக்கி வந்து நீங்கள் பிசியில் வைக்கக்கூடிய நம்பர்கள் ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நீங்களே பார்த்தீங்க. நான் மீண்டும் கொடுக்குறேன். அதாவது நமக்கு 18 வந்து இன்றைக்கி ஒரு கணக்கில் நமக்கு இருக்குது. 18, 68 வைக்கலாம். நல்ல நம்பர் தான். 18, 68 வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக வந்து. அதே மாதிரி நம்ம 04 எடுத்திருக்கோம். இந்த 3 நம்பரையுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து 10 செட்டு எல்லாருமே வந்து ப்ளே பண்ணிக்காங்க. மிஸ் ஆகாது. பிசியில் டேரெக்டாக வந்து 100% வின்னிங் கிடைக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான்
பிசியில் மட்டுமே டேரெக்டாக நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 04 68 18 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கான ஆல் போர்டு ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் நம்ம பார்க்கையில் வந்து 41 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 18 ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல நம்பர் தான். 65 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கெஸ்ஸிங்காக தொடர்ந்து கொடுத்துருக்கோம், நீங்களே பார்க்குறீங்க. இன்றைக்கி 91 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 19 ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 04 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 100% ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 41 18 65 91 19 04 எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணிக்காங்க. இன்றைக்கி ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராகவே வந்து ஃபைனல் கெஸ்ஸிங் நான் கொடுக்கக்கூடிய நான் வைக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டுமே நம்ம குரூப்பில் வந்து தொடர்ந்து வந்து நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டுமே நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக ரிசல்ட்டு வர்ற 1 ஹவருக்கு முன்னாடியே கேஎலுக்கும் டிஎருக்கும் பார்த்திங்கன்னா 4 ஷோவுக்குமே நம்ம வந்து ரெகுலராக வந்து கெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கோம். நான் வைக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும்தான் இங்கே வந்து நான் கெஸ்ஸிங்காக கொடுக்குறேன். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டுமே நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நம்பர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஃபைனல் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 100% ஸ்ட்ராங்கான வின்னிங் வந்து தொடர்ந்து கேஎலுக்கும் டிஎருக்கும் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.